உண்மையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையை நாள் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யமோ விருதியினால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் என்பதே. ஆமென். இன்னும் ஜாலியாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதன் சொல்லுவது என்ன? ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் கல்வாரியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க போன வருஷம் உங்களுக்கு என்ன வயசு சொல்ல முடியுமா? போன வருஷம் 30, உனக்கு 12. போன வருஷமா? உனக்கு போன வருஷம் 14. பின்னாடி உங்களுக்கு
ஹலோ, உங்களோட வயசா பிறக்கலையாம்மா? சரியாம்மா? ஓகே, கவனிங்க கவனிங்க. போன வருஷம் எனக்கு 13 14 14, இப்போ 15. இப்போ நான் என்ன பண்றேன், 15வது வயசு நோக்கி என்ன எல்லாம் முறைக்கிறீங்க, நான் நோக்கி போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டு வயதுகள் கூடிக்கொண்டே போகும்போது நம்மளுக்கு முதுமை ஏறி கூடிக்கொண்டே போகிறது. நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அடுத்து மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்முடைய ஒருவர் பிறக்கிறார் சொன்னால் அது முதல் அவர் இருக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் மரிச்சேனா நான் எழுந்திருப்பேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தாத்தா மரிச்சிருக்கலாம், அப்பா மரிச்சிருக்கலாம். இப்போ சொல்லுங்க, இங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டு மரிச்சாக்கா முடியும். எப்ப கரைத்துறை ஏற்றவர்களாய் பாவம் இல்லாதவர்களாய் அவர் இருப்பாரானால், மரிப்பாரானால் ஆண்டவர் வருகிற மறுரூபமாக்கப்பட்டவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையில் கூட்டி வருகிறாங்க. ஸ்பெஷல் ஜபம், வீட்டு ஜபம் வைத்து என்ன பண்றாங்க, தன்னை மறுரூபமாக்கும்படியாக. நான் இந்த பூமியை பிறந்துட்டேன், ஏதோ வளர்ந்துட்டேன், யாரோ கட்டிக்கிட்டேன், 4 பிள்ளைகளை பெற்றுட்டேன், இப்படியே வாழ்ந்துட்டு நான் போகாம அந்த விலையை இந்த பூமியில வளர்ந்தேன். எதுக்காக வந்தேன்னு தெரியல. ஆனா நீங்க என்னை தேடி வந்தீங்க. நான் என்ன பண்ண போறேன், மறிக்க போறேன். மறிச்சா என்ன பண்ண, கூட நான் வாழணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க. அல்லேலூயா. இப்போ ரமணி அவங்க என்ன பண்றாங்க, படிச்சாங்க, வேலைக்கு போறாங்க. மனைவிகள் படிச்சாங்க, வேலைக்கு போறாங்க. படித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு கம்பெனில போய் வேலைக்கு. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செய்ய தொழில் செய்வாங்க, வீட்டு தொழில், கை வேலைக்கு போவாங்க. ஏதோ ஒரு வேலை, அதாவது படிப்புக்கு தகர்ந்த சம்பளம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவுக்குள்ள வாழ நாம ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அவர் எப்படி நாம் பார்க்கிறோம் என்ற விதத்துல தான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாங்க, அந்த அப்ப சீரட் வச்ச பையன் துண்டு குடி குடிக்கிறான். ஏன்னாக்கா முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நம்முடைய தகப்பனாகிய நம்ம, அம்மாங்க நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழாம அவங்க நேர்மறை வாழும் போது அவங்க நம்மளோட வாழ்கிறார்கள், நம்ம பாக்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை பிரதிபலமா பிள்ளைகள் வெளிப்படுத்துயா. அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக மகனாக நாம் இருக்கிறோம். நம்ம அதை கடைபிடிக்கும் போது இந்த இனிக்குரிய வாழ்க்கையில அந்த மறுமுகப்பட்ட வாழ்க்கை, அந்த பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாம பிரவேசிப்போம். அல்லேலூயா. 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 பிரியமான உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது. நீங்க நம்ம மனுஷனா பிறந்தவங்க ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானனை சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தின் நாளினில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். நேர்முல திருவிருந்து கொடுக்கும்போது நேர்முல நாள் இட்டு நம்ம அந்த திருவிருந்து வாங்கிக்கலாம். ரத்தத்தை பானம் பண்ணுகிறீங்களே, ஆவியாத்மா சரீரம் அந்த ஒவ்வொரு சிலுவையில் தொங்கி நோக்கி பார்த்ததினால் திளைத்து கொண்டோமையா, உம்மை நோ
நோக்கி பார்த்ததினால் இழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உன்னதலியா பார்க்கக்கூடாதுடா. பார்க்கக்கூடாதுடா. கிஷோர் அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்போது பாடலை பாடுவார்கள். நாம் கர்த்தருடைய இரத்தத்தை நாம் சுத்தமாக எதிரியை துரத்திடும் ரத்தம் செய்யும் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்யும் எதிரியை துரத்திடும் ரத்தம் செய்யும் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்யும் அதிகாரம் தந்திடும் ரத்தம் செய்யும் அதிகாரம் தந்திடும் ரத்தம் செய்யும் அதிசயம் செய்திடும் ரத்தம் செய்யும் எனக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் செய்யும் ரத்தம் செய்யும் ஓஹோ ரத்தம் செய்யும் ஆஹா ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும் காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும் தேவனின் ரத்தம் செய்யும் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்யும் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் செய்யும் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்யும் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் செய்யும் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்யும் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்யும் சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்யும் நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்யும் நாம் சுதந்திரத்தை கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அம்மா திட்டுறாங்க. கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணியிருக்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிஷோர் நாம் மீண்டும் மீண்டும் கிஷோர் தவறுகள் நிமித்தமாக அவர் உங்கள் உயிரோடு இருந்தார். இன்னைக்கு உன்னோடு என்னோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரோடு பேசுகிறவர்கள் ஒரு சத்தத்தை கேட்பார்கள். போட்டோ சொல்லி போட்டோ கேட்குறீங்க. ஓ ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தை நாம் புசித்திருக்கிறோம். புசிக்கிற கடைசி நாட்களிலே நீ உயிரோடு இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் ஒரு பந்தியிலே பங்கெடு கரைத்தரையற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் எப்பொழுதும் அமர்ந்திருக்க அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்க எங்கள் ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தர் நமக்காக தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் தந்தறினார். இந்த நாளை நினைவுக்கு கரகத்தை நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே உங்களை நன்றி செலுத்துகிறோம். இந்த பந்தியில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொண்டுகிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் சென்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் விடுதலை என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன், பரிசுத்தவான்களுடைய குணாதிசயங்கள் யாவரும் நான் 3 மணி நேரம் ஒரு நிலைத்திருப்பதாக. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும். ஆஃப் பண்ணு. ஆண்டவராகிய இயேசு நமக்காக செய்வதில் இந்த பட்ட இயேசு கிறிஸ்துவின் அகா